guys, welcome back to my channel Winnie's Voice Fresh Viewers every other day. இன்றைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா பாஸ்தா, அதுவும் தக்காளி வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. அண்ட் இந்த ஒரு ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் ஆர் இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் ஈஸியாக செய்கிறது தான். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேனில் தண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து இந்த ரா பாஸ்தா வந்து உள்ளே ஆட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சு அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 3 தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சைடில் வச்சுட்டு அப்புறம் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கீ வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பூண்டு வந்து நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரா ஸ்மெல்லாம் சீக்கிரமாக போய் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது இது கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 ஸ்பூன் அளவு பெப்பர், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இது ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம், இது வந்து ஆப்ஷனல் தான் கேப்சிகம், பட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த டைம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க அந்த பாஸ்தாவை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட நம்ம சீசனிங்காக ஆரிகனோ ஆட் பண்ணியிருக்கேன். இது வேணாட்டி நீங்கள் கஸ்தூரி மேத்தி கூட ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் சீஸ், இதை வந்து நான் கிரேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறது, டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதையும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான டொமேட்டோ பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். See, bye.